வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு தான் இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சொதி குழம்பு எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ சொதி குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கழுவிட்டு. இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கிறது, குக்கரில் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்காங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட் போட்டு 4 விசில் மட்டும், 1 ஹைலையும் 3 விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானொலியில் சூடான பிறகு இப்போ இது கேரட் பீன்ஸ், நான் கேரட் பார்த்தீங்கன்னா இந்த தோலை சீவிட்டு இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முருங்கைக்காய் இல்லாதனால சேர்க்கலை. இப்போ இந்த கட் பண்ண பீன்ஸு கேரட்டையும் சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு ஒரு 10 அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின தேங்காயாக ஒரு அரை மூடி அளவுக்கு, பெரிய அரை மூடி எடுத்து நான் பால் 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது 3வது பால். இதை சேர்த்து தான் நம்ம வந்து காயெல்லாம் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சு இந்த காய் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். மூடியை கொஞ்சம் பாதி திறந்து வச்சுருக்கேன், ஏன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு. காய் வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப குறைவாக வேக வைக்காதீங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இஞ்சியை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா கீறி இருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்து வரட்டும். பாசிப்பருப்பு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் இப்போ சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பால் சேர்த்தோன்னே கொதிக்க விடாமல் சூடான மட்டும் போதும். சூடானோன்னா இறக்கி வச்சிட வேண்டியதுதான், ரெடி ஆயிரும் சொதி குழம்பு. இது பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சிடாதீங்க. தேங்காய் பால் சேர்த்து இந்த அளவுக்கு சூடானா போதும், கொதிக்க வச்சிடாதீங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில்
தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க 1.5 ஸ்பூன் அளவுக்கு. பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கடுகு கொஞ்சோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை இந்த சொதி குழம்புல சேர்த்துருவோம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பழம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கேன். சூடு ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிஞ்சு வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா சொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்கே செஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.